ரோபோ சங்கர் தன்னுடைய உடலை அழித்து கொண்டார். ஆரம்ப காலகட்டத்தில் ரசாயன கலவைகளுள்ள சில்வர் கோட்டிங் ரசாயன பூச்சி உடம்பு முழுக்க பூசிக்கும். உடம்புல சில ரசாயன மாற்றங்கள், சில உபாதைகள், இதை மறப்பதற்கு மதுவை நாடினார். அதுதான் உண்மையா? அதுதான் உண்மை. நீங்க திரைப்பட துறையில் மது இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. ஒரு பெரிய நடிப்புலகத்துக்கே இலக்கணம் பேர் வேண்டாம். அவருடைய சாவு மது. அவருக்காக ஒரு இளைஞனை கொலை செய்து ஏர் ஆம்புலன்ஸை கொண்டு வராங்க. இதுல ஏர் ஆம்புலன்ஸ் அவன் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி குளோபல் ஆஸ்பத்திரிக்கு ஏர் ஆம்புலன்ஸ் வர முடியுமா? முடியவே முடியாது. உடல் பாகம் வருதானா? உடல் பாகம் நீங்க தயாரிப்போட வருது. ஏர் ஆம்புலன்ஸ் வருது குளோபல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து 2 மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்காமல் இறந்து போயிடும். பாடலாசிரியரை பாட்டு எழுதுவதற்கு ஈஸியாரில் ஒரு ரிசார்ட்டை போட்டுருவான். சினிமா தயாரிப்பாளர் ஒரு புல் பாட்டில் வச்சிருவான். ஒற்றை நாணயம். இப்போ எங்கேயா 2 நாணயம் 4 நாணயம்? ஆளே இல்லையா? நீங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். இதுதான் சினிமா. இது எழுதியவருக்கும் பொருந்தும், அந்த பாடல நடிச்சவருக்கும் பொருந்தும், பாடியவருக்கும் பொருந்தும். அந்த பாடல் கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை, இதுதான் உலகம் சினிமா. அதனால மது இல்லாமல் திரைப்பட துறையும் இல்லை, திரைப்பட துறையை சார்ந்தவர்களுடைய அந்த புறமும் இல்லை, இந்த புறமும் இல்லை. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ரோபோ சங்கர் நகைச்சுவை நடிகராக சின்ன திரையில நமக்கு அறிமுகமானவர். இன்னைக்கும் அந்த வியப்பு நமக்கு அப்படியே இருக்கு. அந்த ரோபோ சங்கர் அப்படின்னா அந்த சாயத்தெல்லாம் பூசிட்டு வர ரோபோ சங்கர். அவருடைய மரணம் பெரிய அளவில் எல்லோரையும் பாதிச்சிருக்கு. உள்ளபடியே எல்லோரும் வருத்தம் தெரிவிச்சாங்க. இறுதி நிகழ்வுல அவருடைய மனைவி நடனம் ஆடியது இப்ப சிக்கலா மாறி இருக்கு. என்ன காரணம்? அது முறைதானா? சரிதான். அதை விட ரோபோ சங்கர் அவர் அந்த ரோபோ இதுக்காக தன்னுடைய உடலை அழித்து கொண்டார். பண்ணக்கூடாத தப்பு இல்லையா? எப்படி அழித்து கொண்டார்னா, நீங்க அவரை பலமுறை காப்பாற்றியவர் அண்ணன் நக்கீரன் கோபால். பலமுறை காப்பாற்றியவர் நக்கீரன் கோபால். என்ன உறவு? யாரு? நட்பு. எல்லா நட்பு தான். இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன உறவு? அதே உறவு தான். நீங்க ஆசான், நான் மாணவர். அப்படி இல்ல 2 பேருமே சக தோழர்கள். பெரியாருக்கு தொண்டர்கள், பெரியாருக்கு நம்ம எல்லாம் தொண்டர்கள். அப்போ இதுதான் நம்மளை இணைக்குது. அதுதான் உறவு. அப்ப 2 பேரும். ஆமா. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இவர் அதிகமாக ரசாயன கலவைகளுள்ள சில்வர் கோட்டிங் ரசாயன பூச்சி உடம்பு முழுக்க பூசிக்குவார். இது காரியம் அமிலத்தால் செய்யப்படுகிற அலுமினியம் கோட்டிங். இதை உடம்பு முழுக்க பூசிய பிறகு இது எவ்வளவு கொடூரமான ரசாயனம் எப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இது அப்படியே ஊறி உடலோடு உடல் வியர்வை துளைகளில் ஊடுருவி உடம்புக்குள்ள போயிடும். இதனுடைய பாதிப்பிலிருந்து எடுக்கணும்னா வாய்ப்பே இல்லை. இது ஹாலிவுட்ல தடை செய்யப்பட்டது, பம்பாய் பாலிவுட்டில் தடை செய்யப்பட்டது. இதை அப்புறப்படுத்துவதற்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெட்ரோலியம் ப்ராடக்ட், அந்த விமானத்துக்கு பயன்படுத்தப்படுகிற முதல் தரமான பெட்ரோல் பிளஸ் மண்ணெண்ணெய், ஒயிட் பெட்ரோல். இதை ஊற வச்சு தான் அதை எடுப்பாங்க. அப்போ எவ்வளவு கொடூரமான ரசாயனம்!
இதை தொடர்ச்சியா போட்டா வியர்வை துளைகளை ஊடுருவி அந்த இடம் பூரா அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். இதனுடைய பாதிப்பு உள்ளுறுப்பு வரைக்கும் பாதிப்பு. சிறுநீரகமும் கல்லீரலும் கணையமும் வேலை செய்து நீங்க வியர்வையை வெளியே தள்ளக்கூடிய அந்த இயற்கை செயல்பாட்டை தடுத்து நிறுத்திவிடும். நிறுத்துற என்ன ஆகும்? கல்லீரல் நீங்க இயற்கையாக வேலை செய்வதற்கு கடுமையா இயங்க வேண்டியிருக்கும். அதுதான் அதிகமான எனர்ஜி தேவை. இதை மறப்பதற்கு உடம்புல சில ரசாயன மாற்றங்கள், சில உபாதைகள், இதை மறப்பதற்கு மதுவை நாடினார். அதுதான் உண்மையா? அதுதான் உண்மை. இல்ல அதெல்லாம் இல்ல. நான் இதை சொல்லக்கூடாது. சரி, கோபாலன் அனுமதியோடு சொல்றேன். சொல்லுங்க. என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு ஏர்போர்ட்லாம் ஹோட்டல் லவுஞ்சில் உட்கார்ந்துருக்காரு. சரி, ஏர்போர்ட்ல அங்க அப்ப எல்லா ஏர்போர்ட்லயும் மது கடைகள் இருக்கு. சரி, டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கும். அப்போ உட்கார்ந்து இருக்கிற பொழுது இவர் பலமுறை அவரை கண்டிச்சிருக்காரு. நக்கீரன் கோபாலன் இவரை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. நீ உடம்ப பார்த்துக்க, உடல் உனக்கு அளவுக்கு மீறி நீ மது பழக்கத்தை குறைத்துக்கொள்னு அக்கறையோடு கண்டிச்சிருக்காரு. பலமுறை அடிமையா இருக்கப்பா, வெளியே வாப்பான்னு இருக்காரு. உயிரோடு இருக்கணும், வாழணும், குடும்பம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவரு வடிவேலுக்கு மார்க்கெட் குறைஞ்சு போச்சு, அடுத்து விவேக் இல்ல, அடுத்து இப்போ யோகி பாபுக்கு பிறகு உனக்கு அந்த இடம் இருக்கு. யார் சொன்னது? கோபாலன். அப்போ நீ உனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. நீ தயவு செய்து மது பழக்கத்திலிருந்து நீங்க மீண்டு பலமுறை அக்கறையோடு சொல்றாரு. அப்ப உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க வந்தாராம் ஏர்போர்ட்டுக்கு. இவர் அண்ணன் இருக்கிறத பார்க்கல. ஒரு 2 லார்ஜ் சொன்ன உடனேயும் வாங்கி சாப்பிட்டு திரும்பி பார்த்தா பெரிய முறுக்கு ஐயனார் மாதிரி அண்ணன் இருப்பாரு, உட்கார்ந்து இருக்காரு. இதுதான் இல்ல, ஏது வேல்கம்புதான் இல்ல, உட்கார்ந்து இருக்காரு. ஆடு இருக்கு. அண்ணா இருப்பான். அண்ணே மன்னிச்சுக்கண்ண, தெரியாம நான் உட்கார்ந்து இருக்கேன், உனக்கு எவ்வளவு தூரம் ஆலோசனை சொல்லியிருக்கேன், நீ 2 லார்ஜ அடிச்சுட்டு என்ன இருக்கிறது கூட என்ன பார்க்க முடியாம உனக்கு அதுதான் முக்கியமா? மது மயக்கம். நான் இனிமே கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டில் போய் மனைவிட்ட சொல்லியிருக்காரு, கோபாலன் என்னை திட்டி விட்டாரு, பேசி விட்டாரு, என்கிட்ட பேச மாட்டேன்ட்டாரு, உன்னை மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்ட்டாரு. வருத்தப்பட்டு போய் யார்கிட்ட சொல்லியிருக்காரு? மனைவிக்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு அவருக்கு மது பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் நீங்க கல்லீரல் கணையும் 2ம் செயலிழந்து விட்டது இல்லையா? இதுதான் அவருடைய மரணத்திற்கான முழு காரணம், வேற எதுவுமே இல்லை. 1000 பேர் 1000 கதை சொல்லலாம். இல்லையா? அதுல ஒரு எளிமையான ஒரு கேள்வி இருக்கு. எளிமையான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு உடல் பாதிப்பு வருது, சிக்கல்ல இருக்கும், அரசு மருத்துவமனைக்கு போறோம், போராடி மீட்டு கொண்டு வரும். ஆனா ரோபோ சங்கர் அவர்கள் திரை சினிமா மீது இருந்தவர், வெளிச்சம் பட்டவர், கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் இல்லையா, இவரை காப்பாற்றி இருக்கலாமே பணம் செலவு பண்ணி அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. இதுக்கு நீங்க சுருளிராஜன் ஒருத்தர் இருந்தார், இதே போல மதுவால் அவரை இழந்தோம். சந்திரபாபு மதுவால் இழந்தோம். நான் இப்ப இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள் மரணம் எல்லாமே மதுவால் நிகழ்ந்ததுதான். கண்ணதாசனுடைய மரணம் மதுவால். இப்படி நீங்க திரைப்பட துறையில் மது இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. மறுபக்கம் இல்லாத மனிதர்களை கூட பார்த்துடலாம். நீங்க டி ராஜேந்திர, சிவகுமார், எம்ஜிஆர், இப்படி குறிப்பிட்ட நபர்கள் தான் விதிவிலக்கானவர்கள். நீங்க ஒரு பெரிய நடிப்புலகத்துக்கே இலக்கணம் பேர் வேண்டாம், அவருடைய சாவு மதுதான். அப்படிங்களா? ஆமா, மிகப்பெரிய விருது பெற்றவர். அதோட நிறுத்துங்க. அவரு அலர்ட் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா, அவரு மது பழக்கத்தினால்தான் இறந்தார். இது எல்லாமே இப்ப ஒரு நடிகர் அரசியல் கட்சி தலைவரால வந்தார், அவரு மது பழக்கம் தான். சேலத்துல பல 1000 பேர் உட்கார்ந்துருக்கான். ஒரு பெரிய கட்சி தலைவர் அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கான். இவரு ஃபுல்லா அடிச்சுட்டு போயிட்டு நாளைக்கு வர சொல்லுங்கிறார்.
தமிழ்நாடு தலைவிதி நாளைக்கு வர்றதான். அப்போ அவருடைய மனைவி வாழைக்காயை புழிஞ்சு ஜூஸாக்கி கொடுத்து குடிக்க வச்சு கடுப்பு கண்ணாடியை போட்டு இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு தலைவி. சரி, இவரை ஏன் காப்பாத்தலன்ற இல்ல, நீங்க காப்பாற்றுவதற்கு மருத்துவம் சந்திர மண்டலத்திலிருந்து தான் வரணும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவத்தையும் மீறி நடந்த விஷயம். அறிவியல் பார்வையோட பார்த்தா அவரை காப்பாற்ற வாய்ப்பே இல்லை. நீங்க கல்லீரல் அழுகி விட்டது, கல்லீரல் செயல் இழந்து விட்டது. வேற கல்லீரலை பொருத்தினால் கூட அவருடைய உடலை காப்பாற்ற முடியாது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் ராஜதந்திரி, பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர், ஒரு பெரிய ராஜதந்திரி. எனக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பத்துக்கு 5 லட்சம் கோடி சொத்து மதிப்பு. எவ்வளவு? 5 லட்சம் கோடி. ஆமா, சொத்து மதிப்பு. அவரு 74 வயசுல இறந்து போயிட்டு. ரொம்ப பழைய ராஜதந்திரியோ? ஆமா, முன்னாள் முதல்வர் கூட. ஆமா, ஏதோ ஒண்ணு. என்ன நீ குடுக்கிற அவருக்காக ஒரு இளைஞனை கொலை செய்து ஏர் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வராங்க. இதுல ஏர் ஆம்புலன்ஸ்ல அவன் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி குளோபல் ஆஸ்பத்திரிக்கு ஏர் ஆம்புலன்ஸ்ல வர முடியுமா? முடியவே முடியாது. உடல் பாகம் வருதானா? உடல் பாகம் நீங்க தயாரிப்போட வருது, ஏர் ஆம்புலன்ஸ்ல வருது. குளோபல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து இந்த 75 வயது ராஜதந்திரி சாணக்கியருக்கு பொறுத்துறாங்க. 2 மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்காமல் இறந்து போய்விட்டான் அந்த சாணக்கியர். ஆமா, 5 லட்சம் கோடிய 1 லட்சம் கோடிய ஒரு கல்லீரல் ஒரு வருஷத்துக்கு வேலை செய்யணும்னா, சரியாப்பா இந்த 5 லட்சம் கோடியை வச்சுக்க, 5 வருஷம் எனக்கு கேரண்டி கொடு. முடியல இல்லையா? அந்த சொத்தெல்லாம் இன்னொரு சாணக்கியர்கிட்ட போயிடுச்சு. சாணக்கியர் குடும்பத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் பாதி பினாமி அடிச்சுக்கிட்டா. தமிழ்நாட்டு தலைவிதி எது தானே. நம்ம ஆளுக்கு 500 ரூபாய்க்கு காக்கா பிரியாணி, ஒரு ஓல்டு மங்கு குவார்டர் கொடுத்தா 5 வருஷத்துக்கு இவனுடைய தலைவிதியை அவனுக்கு கொடுத்துட்றான். சரிங்க. அப்ப நம்ம கவனமா அந்த கையால் முடிச்சுன்னு அது இதெல்லாம் ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. இணையங்கள்ல ஓடிட்டு இருக்க செய்தி தான் நான் கேட்கறேன். இறந்துட்டாரு, தவறிட்டாரு, நல்லடக்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவர் ஞாபகம் மக்கள் மனசுல இருக்கு. அதுதான் ஒரு கலைஞனுக்கான பெருமை. அவர் மண்ணானாலும் அவருடைய கலை இன்னும் பல ஆண்டுகளுக்கு நம்ம ரசிக்க போறோம் இல்லையா? அதுல மாற்றுக்கிறது கிடையாது. விவேக் உட்பட அப்படிதான். நீங்க முத்துக்குமார் சிறந்த பாடலாசிரியர், கொண்டாடப்படக்கூடிய பாடல். ஆனா அந்த பாடலாசிரியரை பாட்டு எழுதுவதற்கு ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட்டை போட்டுருவான் சினிமா தயாரிப்பாளர். ஒரு புல் பாட்டில் வச்சிருவான். ஒற்றை நாணயம். இப்ப எங்கய்யா 2 நாணயம், 4 நாணயம்? ஆளே இல்லையா? நீங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் நீங்க இரவானால் போதும், அது பகலானால் போதும், மது மயக்கத்தில் தான். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். இதுதான் சினிமா. இது எழுதியவருக்கும் பொருந்தும், அந்த பாடல நடிச்சவருக்கும் பொருந்தும், பாடியவருக்கும் பொருந்தும். அந்த பாடல் கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை, இதுதான் உலகம் சினிமா. அதனால மது இல்லாமல் மாது இல்லாமல் திரைப்படத்துறையும் இல்லை, திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுடைய அந்த புறமும் இல்லை, இந்த புறமும் இல்லை, எந்த புறமும் இல்லை. இல்ல இது ஓகே. இந்த சமூகத்துல இந்த வீடியோ பரப்பி கமெண்ட் போடுறாங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி நடனம் ஆடுறது, அது என்ன நோக்கத்துக்காக அவங்க பண்றாங்க இணையதளத்துல? இல்லைங்க, நம்ம ஒரு மரணம் அடைந்து விட்டார், அதனால இவங்க நோக்கம் எப்படி பண்ண அது நம்ம அது எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. தப்பு தானே அதை கண்டிங்க, குறைந்தபட்சம் அதை கண்டிங்க. அது அதான் நான் சொல்லிட்டேன். நீங்க அவர் என்ன வருத்தப்படுறாருன்னா, யாரு ரோபோ சங்கரே வருத்தப்பட்டிருக்கார். என்னன்னா, இந்த திரைப்பட உலகம் பல குடும்பங்களை சீரழித்து சின்னாபின்னம் படித்து விட்டது. திரைப்பட மோகம், ரீல்ஸ் மோகம். என்ன மோகம்? ரீல்ஸ் மோகம். இந்த ரீல்ஸ் மோகத்துல பல குடும்பங்கள் சிக்கி சின்னாபின்னமாய் சிதிலடைந்து விட்டது. சரி, அப்போ அதுக்கு பல குடும்பங்களை நம்ம உதாரணம் காமிக்க முடியும். இது ஒரு பாலியல் கவர்ச்சி, பாலியல்
கவர்ச்சி, இந்த ரீல்ஸ் மோகம், அதுல எந்த குடும்பமும் தப்பவில்லை, இவர் ரோபோ சங்கர் குடும்பமும் தப்பவில்லை. இறுதி நாள் வரைக்கும் தப்பல இல்லையா? இதுதான். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். தொடர்ந்து பேசலாங்க. நன்றி, வணக்கம். மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.